பின்ட்டு கேடி ரவுடிங்க ஸ்லம்மு இவங்களுக்குள்ள வாழ்ந்த பையன். ரவுடிஸத்தோட பேர் எடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கனவு இவனுக்கு. கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகணும், வெளியே வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பையன் இவன். பணத்துக்காக எந்த கிரைமையும் செய்ய தயாராக இருக்கான். சார், நான் எத்தனை நாளைக்கு? இவனோட பேரு கௌரிஷ். இவன் ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேன். இவனுக்கு ஒரு டவுட் இருக்கு, இவன் பொண்டாட்டி இவனை ஏமாத்துறா அப்படின்னு. அதுக்காக அவளை ஃபாலோ பண்ணுறதுக்காக பின்ட்டுக்கு பணம் கொடுத்து அவளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். எனக்கு என் பொண்டாட்டி மேலே சந்தேகமாக இருக்கு. நீ அவளை தினமும் ஃபாலோ பண்ணணும். எங்கே போகிறா, என்ன பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸை நீ எனக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ்ஸில் போகாத. எங்களோடது ஒரு ரிச்சான ஏரியா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸில் போ. சொன்ன வேலையை பண்ணு. பணம் கொடுக்குறேன்ல. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் வீட்டில் இருப்பேன். சாயங்காலத்துக்கு மேலே வா. தேங்க்ஸ் சார். ஆர்த்தி, இவ மனசுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீபம் இன்னைக்கு ராத்திரி இவளோட வாழ்க்கைக்கு ஒரு இருட்டை கொண்டு வரலாம். இல்லைன்னா நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். இன்னைக்கு ராத்திரி அவ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அவதான் சாட்சி, அவதான் குற்றவாளி, அவதான் நிரபராதி. இவர் தான் அல்தாஃப். இந்த பெரியவர் தேவையில்லாதவங்களோட பேச்சு கேட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு. அல்தாஃப் வயசானாலும் நேர்மையாக கார் ஓட்டி சம்பாதிக்கிறாரு. இதுதான் இவர் வாழ்க்கைக்கு சோறு போடுது. சோனா, ஹலோ. யாருன்னு தெரியுதா? நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வரீங்களா இல்லையா? இல்லை, இன்னைக்கு லேட் ஆகும். அப்புறம் அமேசானுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா? நான் கொடுத்துருக்கேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க, சாப்பிடுங்க. சரிம்மா, எனக்கு டியூட்டி இருக்கு. ராகவி, நாளை காலையில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. ஆனால் இவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. காரணம், இவளுக்கு ஒரு லவர் இருக்கான். அந்த பையனை பார்க்கறதுக்காக தான் சென்னைக்கு அவ போறான். நிலாத வானத்து மேலே பலானது ரோட்டுக்கு மேலே. சார், எங்க போறீங்க? சென்னைக்கு. சென்னையில எங்க? சென்னையில எங்க வீட்டுக்கு. சரி வாங்க போலாம். மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அட வாங்க, உங்க பொண்டாட்டி என்ன அக்காவா நினைச்சுக்கிறேன். இங்க பாருங்க, உங்க டிரைவிங் லைசென்ஸ் காட்டுங்க. எதுக்கு மேடம்? இல்ல, என் வாயில இருக்க பல்லெல்லாம் கொட்டி போய் கையில தடி வச்சு கடைசி வரைக்கும் தமிழ் பேசிட்டு நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். சாட்சி வேணும் இல்லையா? என்னோட வாழ்க்கையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்க லைசென்ஸ காட்டுங்க. என்ன நம்பி என் குடும்பமே வருதுங்க மேடம். உங்க குடும்பம் உயிரோட இருக்கா என்ன? அட, இதுக்கெல்லாம் இப்படி சீரியஸான என்ன அர்த்தம்? இன்னும் என்னோட கஷ்டம் துக்கம்லாம் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆமா மேடம். ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மை நேம் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி பாண்டு. ஓ, பாண்டு சார். என் பேரை கேட்கவே இல்லையே. ராகவி. நான் என்ன பண்றேன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பண்றீங்க? மக்களுக்கு குட் நியூஸ் சொல்றேன். வாவ். குட் நியூஸ்னா நீங்க அப்பாவா போறீங்க. வாவ், வாட் a surprise. உங்க மருமகளுக்கு பையன் பிறந்திருக்கான். Oh my god. நீங்க இன்னொரு வாட்டி அப்பாவாயிட்டீங்க. அப்படின்னா நீங்க நர்ஸா? சாரி.
வலிக்குதா? இல்ல நீங்க தானே அடிச்சீங்க, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தப்பா சொல்லிட்டீங்க, நான் டாக்டர். ஓ டாக்டரா? புவன், இவங்க அப்பா அம்மா நினச்சபடி நடந்திருந்தா நாளைக்கு இவன் பொண்ணு பார்க்க போக வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இவன் தோள் மேலே சனிதேவனை உட்கார வச்சுட்டு போகிற மாதிரி பேகை மாட்டிக்கிட்டு சென்னைக்கு போகலான்னு கிளம்புறான். எங்கே சார் போகணும்? எங்கே போகணும் சார்? ஏய், எங்கேயா போனோம்? யோ பேசாம வண்டி அடியா. ஏய், சொல்றத மட்டும் பண்ண, இல்லைன்னா உன் மேல பாசம் அதிகமாக நாங்கள் உன்னை அல்லா கிட்ட அனுப்ப வேண்டியதா இருக்கும். சொல்றத மட்டும் கேட்டுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். வண்டி நிக்கவே கூடாது. ரெடியா? வண்டியோட கிளம்ப. மேடம், பின்னாடி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாருல, அவர் மட்டும் எழுப்பி விட்டுறாதீங்க. பாவம் ரொம்ப டயர்டா வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. சார் சார் சார், என்ன சார் இவ்வளோ டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு சேம் உங்களை மாதிரியே தான் கார்ல வரும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே மூஞ்சிய. வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க.
சாரி சார், நீங்க ஊன்னு சொல்றதுக்கு ஒரு கேப் கொடுத்தீங்கல்ல, நான் அதை வேற என்னமோன்னு நீங்க நினைச்சிட்டேன். சரியா தான் நினைச்சீங்க. சாரி. பரவாயில்ல நோ, சார். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னீங்க, அப்புறம் ஊக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை வரும். ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், ஸ்பாட் அவுட். எனக்கு அழுக வருதுன்னா நீங்க நம்புவீங்களா? அழுக வருதா சார்? எந்த டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு 10 நிமிஷம் அழுதுருங்க. அழுதா மனசுக்கும் நிம்மதியா இருக்கும், மூக்கும் கிளியர் ஆயிடும். அப்படியே பொண்ணு மாதிரி அழுதுங்க. வேணும்னா நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம், வண்டிய சைடுல போட்டுருங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் கனடா போக போறேன். ஜாப் கிடைச்சிருக்கு. புரிஞ்சிருச்சு சார், கன்ஃபார்மா எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா அம்மாவை விட்டுட்டு ஊருக்கு போறேன்ற துக்கத்துல தானே நீங்க கண்ணீர் வடிச்சீங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல, இப்பதானே உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? புகை வந்தா வாசம் வராம இருக்குமா? உங்க முகத்தை பத்தி நான் ஒன்னும் கெஸ் பண்ணவே இல்ல. பாக்குறதுக்கு நல்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கீங்க. யூஸ் ஆகாம இருப்பீங்களா? நான் இந்த ஜாபுக்கு போறதே அவளை விட்டு போகணுங்கிறதுக்காக தான். அப்பவே நினைச்சேன் இது ஒரு விதத்துல வேற மாதிரி சவுண்டா இருக்கேன்னு. இத நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சக மனுஷனா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ், நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அன்னைக்கு ராத்திரிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் நல்லது பண்ணதுனால தான் நீ கிடைச்சிருக்க. இல்லைன்னு வையன், நான் இன்னைக்கு ரோட்லேயே கண்டிப்பா தூங்கியிருப்பேன் போல இருக்கு. புறம்போக்குங்க, ஒரு ஆட்டோ கூட நிறுத்த மாட்டேங்கிறானுங்க. சென்னையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ஹாரிபிள். ஆமா, இப்ப மணி சரியா 1 ஆகுது. இந்த நேரத்துல தனியா ஒரு பொண்ணு கையை நீண்டிட்டு இருக்கா. வண்டியை நிறுத்தணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற யாருக்கும் கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? மேடம், இங்க எல்லாரும் ஆப் யூஸ் பண்றாங்க. ஓலா இல்ல ஊபர் யூஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படின்னா ஆப் இல்லாம சென்னைக்கு வர்றது ஒரு மகா பாவம்னு சொல்றீங்களா? சரி விடுங்க, நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். இப்படியே வெல்கம் பண்ணுவீங்க? என்ன பிக் பண்ண வரேன்னு சொன்ன என்னோட ஃப்ரெண்டு நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வரேன்னு சொன்னா. இங்க இருக்கிற மக்களும் விசித்திரமானவங்க. அவ ஃபுல் அட்ரஸையும் என்கிட்ட கொடுக்கவே இல்ல. அங்க வந்துட்டு கால் பண்ணு, இங்க வந்துட்டு கால் பண்ணுனே சொல்றா. இதுவே எங்க ஊரா இருந்தா, எங்க ஊருக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா போதும். நீங்க வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்து காத்துட்டு இருப்பாங்க எங்களோட மக்கள். இந்த சென்னைலாம் ஒரு ஊரா சொல்லுங்க? மேடம், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாருங்க. சரிங்க. என்னாச்சு மேடம்? என் ஃப்ரெண்ட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? இப்போ என்ன பண்ண போறீங்க? பக்கத்துல ஏதாவது நல்ல லாட்ஜ் இருந்தா கொண்டு போய் விடுறீங்களா? ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்கு, ஆனா எது சேஃப்னு சொல்ல முடியாது. ஐயோ ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வீட்டுக்கு வாங்க, காலை கிளம்பி போயிடுங்க. அப்படின்னு சொல்றீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா?
சரிங்க போலாம். வாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். இரு வந்துடும். என்னையா மச்சான், இப்ப நீயும் கூட கூட்டு வரியாடா? டேய் அப்பெல்லாம் அதுவும் இல்லடா. பாவண்டா, நம்ம ஊருக்கு புதுசு, பிக் பண்ணிங்க கொண்டு வந்திருக்கேன்டா, அவ்வளவுதான். இதை உஷார் பண்றதுக்கே எனக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்ல போறாளோ? சரி, அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, 1 hour கழிச்சு கூட்டு வா. ஒரு 1 hour தானடா, ப்ளீஸ். நாளைக்கு கூட்டு வா. நாளைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட். நாசமா போனோம். ஏங்க சீக்கிரம் வாங்க. இந்த வரேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, அது வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கான். ஓ, அதான். ஐம் so சாரி. என்னால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை பண்ணலாம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. அப்போ நீங்கள்? நானும் உங்கள் கூட வந்துடுவேன். என்ன இருந்தாலும் நான் இந்த ஊரை முழுசாக சுற்றி பார்க்கவே இல்லை. சுற்றி காட்டுங்க, எவ்வளோ வாடகை வருதோ அதை நான் கொடுத்துட்றேன். சரி வாங்க, சென்னையோட அழகை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். சரி. ராத்திரி எல்லாம் வண்டி ஓட்டுறீங்க, பகல்ல காலேஜ். வாவ், தட்ஸ் நைஸ். என்ன படிக்கிறீங்க? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஆக்சுவலி நான் ஒன்றும் பணக்கார பையன் இல்லை, ஸோ பார்ட் டைம் ஜாப். வாவ், தட்ஸ் கிரேட். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள்? நான் ஷிம்லால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்கேன். ஓகே. கேம்பஸ் செலெக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஓகே ஓகே. கால் பண்றா. கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ. நீங்களா ஒரு ஃப்ரெண்டாங்க? பாவம், அவங்களே ஊருக்கு புதுசு. தப்பு என்னோடது இல்ல. நேத்தே அவ வரும்போது காரை எடுத்துக்கிட்டு கூட்டிட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். அவ தான் ஆட்டோ புடிச்சு வரேன்னு சொன்னா. ஐயோ, இது சிம்லா இல்ல சென்னை, சோ அங்கேயே இரு, நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னானா, நான் என்ன பயப்படுவேன்னு நினைச்சியா, ஓகே பாய்ன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. காலையில 5 மணிக்கு போன் பண்ணிருக்கா. ராத்திரி முழுக்க தூங்காம போன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஓ, அப்படின்னா மேடம் பொய் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்பப்போ ஹார்மோன் சரியில்லாம போறப்போ நான் இந்த மாதிரி பண்ணுவேன். எனிவே, தேங்க்யூ, பாய். எனக்கு அவளோட பேச்சு, அந்த பேச்சில் இருக்க சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அன்னைக்கு நைட் அவள் வண்டியிலேருந்து இறங்கிட்டா. ஆனால் என் மனசுலேருந்து இறங்கலை. என் மனசில் அப்படியே உட்காந்துக்கிட்டா. அது லக்கோ இல்லை ஃபேட்டோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அவளை திரும்ப திரும்ப பார்க்கறது லக்குங்கிறது மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. ஹலோ. ஹாய், நீங்க எங்க? டியூட்டி. ஓகே, வாங்க டிராப் பண்றேன். எவ்வளவு வேணா கொடுங்க. நான் இப்பதான் டியூட்டிக்கே வந்தேன். முதல் பேசஞ்சரே நீங்க தான். ஓ அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் ஆக போகுது. என் கால் பட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பார்க்கலாம். நீங்க எங்க? இங்க ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இங்க தான் எங்க ஆபீஸ் இருக்கு. ஓகே. வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு கிளம்புறேன். நைஸ் நைஸ். அப்புறம் நீங்க எந்த செம்னு சொன்னீங்க? லாஸ்ட் செம். ஓ ஓகே. டெய்லி இந்த மாதிரி கரெக்ட் டைம்க்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா I'll be so happy. இங்கே நிறுத்துங்க. ஓகே. என்னங்க? தேங்க் யூ. இந்த புக்கை மறந்துட்டு போயிட்டாங்களே. ஹலோ மேடம், உங்க புக்கு. அவளோட ஞாபகம் என்னை தூங்கவே விடாம பண்ணுச்சு. அவளை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா டைரக்டா இல்லை, அந்த புக்கு மூலமா. அதுக்காக ஒரு பிளான் பண்ணேன். அந்த புக்கில் இருந்த ஃபோன் நம்பருக்கு நானே வாண்டடா டெக்ஸ்ட் பண்ணேன்.
ஒரு வழியா அந்த நாளும் அன்னைக்கு வந்துச்சு. மெசேஜ் பண்ற பையன் நான் தான் சொல்லி என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நீங்க எங்க? சர்ப்ரைஸ். சரி, நீங்க காரை டிரைவ் பண்ணீங்க, சொல்றேன். புக்கை என் கார்ல விட்டு போனது அவளுக்கு ஞாபகமே இல்லை. அதனால என்னோட விளையாட்டுக்கு அவளுக்கு டவுட்டே வரல. இதே துடிப்பு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கும் தாங்க. இந்த பசங்க பொண்ணுங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நிறைய டைம் வேணும். ஆமா. அப்புறம் கல்யாணம் எப்போ பண்ண போறீங்க? குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா லைஃப் அதிகமா என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. அரவிந்த் கூட இப்ப இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அரவிந்தா? நோ, புவன். நீங்க புவன், அவரு அரவிந்த். அவன் யாருங்க? யூ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட்? டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம்? அப்படின்னா என்னை காதலிச்சது, தினமும் சேட் பண்ணது, இந்த புக்கை கொடுத்தது? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக் என்னோடதே இல்லை, உங்க கார்ல தான் இருந்தது. அதை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த நம்பர் என்னோடது இல்லைங்க. அப்போ நான் இத்தனை நாளா நான் சேட் பண்ணது? அது நான் இல்லை. நீங்க இல்லையா? சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என்னோட மனசுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு. அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் கிளம்பி வந்தேன். உங்ககிட்ட யார் பேசிட்டு இருக்கிறதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. யாருக்கு தெரியும், அவங்க என்னை விட அழகா இருக்கலாம் இல்லையா? ஆல் தி பெஸ்ட். பாய். அந்த பொண்ணு அழகா இல்லைன்னா? அது உங்களோட தலைவிதி. இந்த பையன் உங்களை கழட்டி விட்டானா? அது என்னோட தலைவிதி. அப்போ பார்த்துக்கலாம். எஸ். அப்படின்னா ஒரு வாரம் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் அவளை மீட் பண்றேன். ஒரு வாரம் இல்லை, 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் வெயிட் பண்ணேன். வைஷ்ணவியை பார்க்கவே முடியல. அப்படின்னா யார் மெசேஜ் பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த ஐடியாவே தோணலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெசேஜும் வரல. போகட்டும் விடுங்க சார். இந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதும் உண்மையான காதல் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். சார், உங்க ஒய்ஃபு யாரோடைய கார்ல ஏறி போறாங்க. ஃபாலோ ஹர். சார், நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஃப்ளவரு, செயின் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவ காருக்கு பின்னாடியே போன்னு சொன்ன. ஸ்டூபிட். சரி விடுங்க. முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும், அப்புறம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரவுடியெல்லாம் ஆகவே முடியும். அட, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளியே போனால் எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. டோன்ட் வரி, காலையில் கூப்பிட்டு வந்துடுறேன்.
என்னடி தமாஷ் பண்றியா? அம்மா இங்க பாரு, நான் சொல்றேன் ஒழுங்கா திரும்ப வா. அம்மா, அத்தை நினைச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள, பொண்ணு நினைச்ச மாதிரி ஒரு நல்ல புருஷன், அப்படி இருக்கா என் லவ்வர். காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவன் உன்னை வாழ்நாள் முழுக்க காதலிப்பான்னு என்னடி கேரண்டி இருக்கு? அம்மா, நீ என் அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது இந்த கேரண்டி எல்லாம் கேட்டியாமா? அது மட்டும் இல்லாம நீ உன்னோட தாய் மாமாவோட பையனை லவ் பண்ணதும் அவனை விட்டுட்டு எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதும் எனக்கு தெரியாதா என்ன? ஏய், டாபிக் சேஞ்ச் பண்ணாத. இப்ப என்ன வீட்டுக்கு வர போறியா இல்லையா? அத முதல்ல சொல்லு, இல்லனா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். போயிட்டு வா மகளே, போலீஸ்காரங்க உனக்கு நல்லது பண்ணட்டும். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். லக்கேஜோடயா? ஏன் ஓடி வந்துட்டேன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. I'm in love. நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் குழந்தைக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும் இல்லையா? ஓஹோ, உங்க லைஃப்லயே ஒரு ஹீரோ இருக்கானா? ராஜகுமார இல்லங்க, அவன் ஒரு ஜோக்கருங்க. நீங்க உங்க காதலி கை விட்டுட்டான்னு கனடாவுக்கு போறீங்கல்ல, அதே மாதிரி அவன் என்ன கை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதாவது அவனுக்கு என்ன விட அவனோட கெரியர் தானே முக்கியமா போச்சு. 2 வருஷம் அவனை விட்டு நான் விலகி இருக்கணுமாமா? அது எப்படி முடியும் நீங்களே சொல்லுங்க. கரெக்ட். இந்த நாட்டுல எதுவும் வேலை கிடைக்காதா என்ன? அப்படின்னா நீங்க ஏன் போறீங்க? அது என்னமே வேற. ஏங்க, இந்த நாட்டுல வேலை கிடைக்குதுங்கும் போது பொண்ணுங்களும் கிடைப்பாங்க. என் லவருக்கு புத்தி இல்ல, கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு புத்தி இல்லையா? அதாவது உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரா? உங்க பேர் இல்லங்க, அந்த பொண்ணுது. வைஷ்ணவி. ஒரு பொண்ணு வந்தா கார்ல உட்காந்தா ஈன்னு சிரிச்சா உடனே லவ் நினைக்கிறது அதானே? இங்க பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணே நினைச்சிட்டு இருப்பீங்க? உயிரை காக்குற மருந்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆமா ஆமா, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷமாகுது இல்ல. நாம நினைச்சபடியே எல்லாம் நடந்துட்டு இருந்தா எல்லா கோயிலும் பூட்டி தானே இருக்கும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பழைய நினைவுகள்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டைம் சரியில்லைன்னு நினைச்சுக்கோங்க. டைம் சரியில்லைன்னா வாட்ச மாத்த முடியுமா? அதுக்காக முள்ள நமக்கேத்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி அவ உங்களை லவ்வே பண்ணலங்க, தப்பு உங்களுது. அவ மேல எதுக்குங்க நீங்க தப்பு சொல்றீங்க? தப்பு உங்களோட தான் சார், உங்க மேலதான் தப்பு. நான் இப்போ என்ன பண்றது? ஒரு நல்ல பையன் மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்க பேர் சொல்றீங்களா இல்ல அண்ணான்னு கூப்பிட்டுமா? மேடம், அவரை நீங்க என்ன வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா என்ன மட்டும் அண்ணா பேசாம வண்டி ஓட்டுங்க. ஆமா, அண்ணான்னு தான் கூப்பிட சொன்னேன். புவன். ராகவி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஞாபகமா இருக்கட்டும். உள்ள வைங்கடா. சீக்கிரமா வைங்கடா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சா? பார்த்து வைங்க. இர்ஃபான், அவங்கிட்ட போனை கொடு. இந்தா. உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணு. நீ ராத்திரியில இருந்து வரலன்னு உன் பொண்டாட்டி பயந்து போய் அடுத்த நாள் போலீஸ்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாம் ரிஸ்க் தான். அல்தாஃப், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி கிட்ட நீ என்ன பேசணும்னு நான் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். கால் பண்ணு. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? சோனா, ராத்திரி வேலை பார்க்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை முறை நானு சென்னைக்கு வெளியே போயிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துருவேன், சரியா? நீ கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கம்மா. சரிங்க, சீக்கிரம் வாங்க. அது போ, வண்டி எடு. கிளம்பு.
ஹலோ தம்பி எங்க இருக்கப்பா? ஏன்டா குடிச்சிருக்கியா என்ன? நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். தெரியுதுப்பா, நீ எங்கேயோ போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா கூடவே ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. பொண்ணையா? உன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை டேக் பண்ணுறேன் பாரு. ஐயோ, பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. இவ்வளோ பப்ளிசிட்டியா? எப்படி கஷ்டமா இருக்குல்ல? இங்க பாருங்க, வித்தவுட் மை பர்மிஷன் என் போட்டோவை பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸ்புக்ல போட்டிருக்கீங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததை பார்க்கலல்ல. ஹலோ, நீங்க முத்தம் கொடுத்ததுக்காக நான் ஒன்றும் வருத்தம்லாம் படல. முன்னாடியே சொல்லிட்டு கொடுத்திருந்தா பல்லையாவது நான் விளக்கிட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு நான் பல்ல விளக்க மறந்துட்டு வந்துட்டேன். இப்பவே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அத குல்ஃபி மாதிரி ஷேர் பண்ணிட்டீங்களே மேடம். என் அப்பா அம்மா கிட்ட நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு எப்படி சொல்றது? உங்களை மாதிரி எனக்கு கடா மிஸ் வருமா என்ன? வர்றது இல்லையா? பாருங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? மேடம், கஷ்டப்பட்டதுனால ஒண்ணுதான். ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கன்னு காட்டுறதுக்காக ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் வர வச்சு சோறு போட்டு அனுப்பி வைங்க. அதை விட்டு என் போட்டோ எங்க வச்சீங்க? எனக்கு வர கோவத்துக்கு என்னங்க பண்ணுவீங்க? தூக்கி எறிஞ்சிருவேன். நான் அது உங்ககிட்ட சும்மா சொன்னேன் மேடம். ஹலோ, நான் உன் லவர் இல்லம்மா. வீட்டுல இருக்கவங்க இந்த போட்டோ பார்த்துட்டு இவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல மாட்டி விட்டாங்கன்னா சாப்பிடல, எதுவும் பண்ணல. ஆனா பில்லு மட்டும் நீங்க தான் கொடுத்தாகணும். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கோவமா இருந்தா என் கண்ணத்துல முத்தம் கொடுத்துரு. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு ஏங்க பிபி ஏத்திக்கிறீங்க? பிபி அதிகமாகி தலையில காயம் ஏற்பட்டு டாக்டர் தலையே எடுக்கணும்னு சொல்லுவாரு. அப்படிதானே மேடம்? ஓ, போன முதல்ல எடுங்க. நெஞ்சில கை வச்சு சொல்றேங்க, காதலுக்கு நேரம் காலம்லாம் ஒன்னும் கிடையாது. ஹலோ, என்ன நண்பா, நீ என் பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாய் தவறி என்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொன்னேன். ஆனா நீ, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி அழகான பொண்ணு கிடைப்பான்னு நீங்க நினைக்கவே இல்லைல்ல? யாரோ சித்துவா உன் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல என்ன டேக் பண்ணிருந்தாரு. நான் ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்க என்ன சாதாரணமா நினைச்சிருவீங்களா? ஆக்சுவலி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. வாட்? that time I missed you a lot. ஆனா நீ என்னடா கமிட் ஆயிட்ட. ஒருவேளை கமிட் ஆகலனா? நோ, ஆக்சுவலி நீ கேட்டது பார்த்தது எல்லாமே ஃபேக்குமா. ஓ, அப்படியா? அப்படினா நான் இப்பயே வந்துட்டுமா உன்னை பார்க்கிறதுக்கு? நோ நோ, வேண்டாம். நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நான் என் காதலை சொன்னது இன்னொரு பொண்ணுகிட்ட. என் கண்ணு உன்னை பார்த்தா இதையும் அவளை பார்க்க. காதல்ல கண்ணை விட இதயத்தோட பேச்சு தான் கேட்கணும். ஹலோ, ரொம்ப ஸ்கோப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் ஒன்னும் சிங்கிள் இல்ல. நான் இப்போ ஹனிமூனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆன் தி வே. ஏன் போய் சொன்ன? அதெல்லாம் அப்படிதான், பொண்ணுங்களோட குணம். நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கெல்லாம் அது புரியாது நண்பா. இருந்தாலும் அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஜெலசியா இருந்தது. அது சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? அவர் இங்கதான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப்க்கு போயிருக்காரு. இதோ இப்ப வந்துருவாரு. சரி சரி, என் புருஷன் வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் எனக்கு காதல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்ததுக்கு. பாய். யாரு? கிளாஸ்மேட். காலேஜ்ல நான் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இப்ப இன்னொரு பொண்ணு பேசுனதால பொறாமப்படுறீங்க. ஹலோ, ஆக்சுவலி அவ உங்களுக்கு காலே பண்ணிருக்க மாட்டா. ஏதோ நான் உங்க பக்கத்துல இருக்கேங்கிறதுக்காக ஜெலசில ஃபீல் பண்ணி கால் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். போகட்டும், உண்மையோ பொய்யோ, அவ வரேன்னு சொல்லும்போது ஏன் வேணான்னு சொன்னீங்க? என் மேல ஏதாவது லவ்வா? பாருங்க பாருங்க பாருங்க, திரும்ப என்ன திட்டாதீங்க. நான் ஏற்கனவே சீரியல் பார்த்து வளர்ந்தவ, ரொம்ப சூப்பரா எழுதுருவேன். ஓகே, சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. நீ எங்க வேணாலும் போ, எனக்கு ஜெயிலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. அடிக்கடி போயிட்டு வரதுக்கு ஜெயில என்ன உங்க அத்தை வீடா? இல்ல, மாமா வீடு. வந்துட்டாங்க பாருங்க. யாரு? உங்க மாமா. அமெச்சூர், நான் ஆசைப்பட்டுதான் உங்க கூட. ஏய்,
அது வந்து தப்பா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். வேணும்னா இவன் ரெண்டாவது மூணாவது புருஷனா சொல்லிக்கோங்க. ஆனா என்ன மட்டும் என்னையும் அப்படிதான் சித்தப்பான்னு கூட சொல்லிடுங்க. உங்க வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். என் பேரு எங்க இருக்கு படிச்சு பாரு. எஸ் காஜா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்டு. சனிக்கிழமை ஆனா நானு லஞ்சு லஞ்சம் ரெண்டும் வாங்க மாட்டேன். கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் டிராப் கொடுக்குறீங்களா? ரோட்ல விழுந்தியா இல்ல என் கால விழுந்தியா? சார் வால் மட்டும் இருந்திருந்தா. எக்ஸாக்ட்லி குரங்கு மாதிரியே இருந்திருப்பீங்க. இல்ல சார் சாட்சாத் அந்த ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்திருப்பீங்க சார். ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சார். நான் கடவுளுக்கு அப்புறம் காக்கியை பார்த்தா பயம் மரியாதையோட இருப்பேன் சார். ஆமா சார் கடவுளை விட நீங்க தானே சார் அதிகமா தட்சணை வாங்குறீங்க. நான் சும்மா சொன்னேன் சார். சார் உங்களை டிராப் தானே பண்ணணும். வீட்டில் இல்லை லாட்ஜிலே கொண்டு போய் விடுறேன். உட்காருங்க சார். ஃப்ளோல வந்துருச்சு சார். வண்டி எடு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. தப்பு எது சரி எதுன்னு அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் தான் சொல்லுவாரு. நீங்க பண்றது அதர்மம். அது தர்மத்தின் பேர்ல பண்றீங்க. பேச்சு அதிகமா போச்சுன்னா உனக்கு ஆயுசு கம்மியா இல்ல. நீங்க பண்ற பாவத்துல எனக்கு எதுக்கு பங்கு? உங்களால தான் ஜனங்க முஸ்லீம் பக்கம் நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. நாங்க கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவ? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இல்லைன்னா என்ன கொன்னுடுங்க. உங்களோட கொலை வெறி என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பேசாம இருக்கியாடா? நீ அலிக்கு ஃபோன் பண்ணிருப்பான். ஹலோ அலி. இந்தா. ஹலோ 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 அல்தாஃப். சோஹனா. இவங்கெல்லாம் யாருங்க? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பயமுறுத்தி இங்க கூட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. சுவனா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. ஏய், நீ எங்க பேச்ச கேட்கிற வரைக்கும் உன் பொண்டாட்டி சேஃபா இருப்பா. இல்லனா முதல்ல சாக போறது நீ இல்ல, அங்க உன் பொண்டாட்டி தான் சாவா. எடு வண்டிய. என்னம்மா ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க? அது சார் வண்டில இருந்து விழுந்தாலும் கார்ல இருந்து விழுந்தாலும் உடைறது தலைதானே சார். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஆசையே இல்ல. ஐயோ காமெடி காமெடி காமெடி. எந்த ஊரு? ராமேஸ்வரம் சார். யார் வீடு? ஆபீசர் ராமச்சந்திரா சார். ஃபாரஸ்ட் ஆபீசர் ராமச்சந்திரா. அவன் என்னோட உயிர் நட்பு. 20 வருஷமா நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். அவன் நம்பர் கொடுமா. அது வந்து கொடுங்க மேடம். அவர் லஞ்சம் ஒண்ணும் கேட்கல, போன் நம்பர் தானே. கொடுங்க. கோவிந்தா ரே கோவிந்தா வெங்கட். நோட் பண்ணிக்கோங்க சார். 9986546763. தேங்க் யூ. உன் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்றேன். சார் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா? நைட் மெசேஜ் பண்றதுக்கு. உன் அப்பாவுக்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன். நைட்ல சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சாரி சார். பாய் பாய். பாய் மாமா. நான் இப்ப என்ன பண்ணணும்? வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நாங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எங்க ஆளுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒருவேளை நடுவில் போலீஸ் பிடிச்சதுன்னா இந்த வெப்பன்ஸ்லாம் உன்னோடதுன்னு ஒத்துக்கணும்.
நாங்க சாதாரண பேசஞ்சர்னு நீ சொல்லணும். நீ நாங்க சொல்றபடி மட்டும் நடந்துக்கிட்டா உன் பொண்டாட்டி கண்டிப்பா உயிரோட இருப்பா. அல்தாஃப், இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? உன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துக்கு தான். ஐ மீன் வெப்பன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்க ஆளுங்க கிட்ட போறோம். இந்த தடவை சென்னையோட தீபாவளிய நாங்க பத்த வைக்க போறோம். அதுவும் இந்த துப்பாக்கி வச்சுக்கிட்ட. அல்தாஃப், அல்தாஃப், உன் பொண்டாட்டியோட நம்பர் எங்க கிட்ட எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியமா இருக்கா? அப்ப நீ உன்னோட பொண்டாட்டிக்கு கால் பண்ண உடனே இர்ஃபான் என்ன பண்ணானா அந்த நம்பரை எங்க ஆளுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான். அவங்க உடனே உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவளை நம்ப வச்சு கூட்டிட்டு போயிட்டானுங்க. எந்த ஊரு? ராமேஸ்வர சார். யார் வீடு? ஆபீசர் ராமச்சந்திரா சார். ஃபாரஸ்ட் ஆபீசர் ராமச்சந்திரா. ராகவி. கஜலட்சுமி? யா. ஒன் செகண்ட், உங்க ஜாதகமே என் கையில இருக்கு. ராமச்சந்திரனோட பொண்ணு கஜலட்சுமி, MBBS, ஒர்க்கிங் இன் பெங்களூர். கரெக்டா? ஆமா, நான் தான். Do you know? உங்க அம்மா சொன்ன பையன் நான் தான். வாட்? நல்ல வேலை, கடவுள் இருக்காரு. சரியான முடிவு தான் நான் எடுத்திருக்கேன். வாட்? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படின்னா இவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்க மார்க்கெட் வேலை உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, விடுங்க. அப்படின்னா பயோடேட்டா கூட அனுப்புன போட்டோ யாருது? அது என் அம்மாவோடது. எங்க இருக்கும்போது அப்படி இருந்தாங்க. எந்த ஒரு பையனும் பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ற ஃபேஸ் தான் எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு. அதுக்கு நீங்க உங்க போட்டோவை அனுப்பிருக்கலாம்ல. வாட்? அத விடுங்க, உங்க பயோடேட்டால வேற ஒரு போட்டோ இருந்தது. ஓ, அதா எங்க அப்பாவோடது. உங்க அம்மா மாதிரி தான் ரிஜெக்ட் ஆகுற ஃபேஸ். அலீம் பாய், உங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. பாய், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். இந்த சமயத்துல தான் அப்பா அம்மா பொண்டாட்டின்னு எதையும் பார்க்க கூடாது. ஏன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்லாவோட வேலையை. சொர்க்கத்துக்கு போறதுக்கு உங்க அம்மாவை அந்த அல்லாவே காப்பாத்திடுவாரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் யாருக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்? எனக்கு என் அம்மா தான் முக்கியம். ஏய், நான் இப்போ இங்கேருந்து போகிறேன். நீங்கள் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கங்க. வண்டியை நிறுத்து. இல்லை வேண்டாம், போ. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவணும், அது என் கடமைகள்ல ஒன்று. சார், என்னை கொஞ்சம் தூரத்தில் ட்ராப் பண்ணுறீங்களா சார்? என் கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. வாங்க சார். தேங்க்யூ சார்.
சார் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் மெக்கானிக் இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன். நான் 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த ஒரு வண்டியும் வரல. இப்போ நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சார். அது சரி, நீங்கள் எங்கே சார் போகிறீங்க? சென்னைக்கு. ஓகே. என்ன கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டிங்கன்னா போதும், அங்கே தான் என் வீடு. நீங்கள்லாம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்க. நல்லது சார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க பண்ற வேலைய உங்க பொண்டாட்டி பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஹலோ சந்தியா, எங்க இருக்க? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன மீட் பண்ண வந்திருந்தா. நீங்க வீட்டுக்கு வரீங்களா? இல்ல. ஓகே, பாய். என்கிட்டயே அவ பொய் சொல்றா. எப்படிப்பட்ட பொண்ணுங்க வேணாலும் வரட்டும், ஆனா ஒரு நாளைக்கு 1 லட்சம். அது மார்க்கெட்ல பூ விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். என்ன விலை வேணாலும் இருக்கட்டும், ஆசைப்பட்டதை விட்டு கொடுக்கற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. சிக்னல்ல நிக்கிறவங்க எல்லாம் பிச்சை எடுக்க தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறது உங்களோட தப்பு சார். நீங்க விலை கொடுத்திருக்கிறது என்னோட அழகுக்கு இல்ல, உங்களோட காம கண்களுக்கு. ஒரு பூ விக்கிறவ நானே இங்க வந்திருக்கேன்னா நீங்க உங்களோட ஈகோக்காக தான் இங்க வந்திருக்கீங்க, உங்களோட ஈகோ சாட்டிஸ்பாக்சனுக்காக. வாவ், அற்புதமா பேசுற. உங்களுக்கு நான் ஒன்னும் பெருசா பேசலையே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிருக்கேன். அப்ப நீ ஏதோ என்கிட்ட கேட்டல? நீங்க பண்ற வேலைய உங்க பொண்டாட்டி பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ பாரு. சார், அவ வெளியில வரும்போது அவளை கொன்னுடு. பொம்பளைங்க பண்ணா இப்படி, ஆம்பளைங்க பண்ணா இதுதான் ஆம்பளையோட லட்சணம், அப்படிதானே? நான் ஒரு ஆம்பளை, சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்கிற பணத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒரே நாள்ல சம்பாதிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் பூ விக்கிற நானே அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா உங்க பொண்டாட்டி மனசு வச்சா எவ்வளவு சம்பாதிப்பாங்க? ஷட் அப். நான் உனக்கு பணம் கொடுத்தது நீ எனக்கு சுகம் கொடுக்கத்தான், பாடம் கத்து கொடுக்கல. ஏன் சார், நீங்க பணத்தை கொடுத்து பேண்ட் உட்கறது தப்பு இல்ல, பணத்துக்காக நாங்க பண்ண அது தப்பா? என் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட ஊர் சுத்துறாளன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க மட்டும் யாரு கூடயும் சுத்தினது இல்லையா? கொன்னு போட்டுருவேன். என்னையா? இல்ல, அவளை சாட்சி கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மனசாட்சியே இல்லாம இருக்கிற உங்களுக்கு சாட்சி எல்லாம் எதுக்கு சார் வேணும்? கொன்னுடுங்களேன். சரி, ஒருவேளை உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? புண்ணிய காரியமா? நீ பணத்துக்காக உடம்ப விக்கிறவ. சிங்கம் மாதிரி கர்ஜிக்காத. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. மேடம், உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு? எஸ்ஐ உங்க அப்பாக்கு கால் பண்ணுவாரு, நீங்க எஸ்கேப் ஆன விஷயத்த சொல்லுவாங்க. அப்புறம் எஸ்ஐ உங்களை தோத்திட்டு வருவாரா? கண்டிப்பா பின்னாடி துரத்த மாட்டாரு, முன்னாடி இருக்கிறவர் பாருங்க.
வேகமா போங்க. இல்லை, இப்போ நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா இவங்க என் பொண்டாட்டியை கொண்டுடுவாங்க. யோ மூர்த்தி சார், சீக்கிரம் வந்து வண்டியை செக் பண்ணியா? ஓகே சார். சீக்கிரமா வாயா. இன்ஸ்பெக்டர். ஓ சார், விடுங்கப்பா, வண்டி செக் பண்ண வேணாம். உங்க வேலையை நீங்க பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இப்பவும் நாங்க உங்க பேரை தான் சார் யூஸ் பண்றோம். யோ வா வா வா, கிளம்பு கிளம்பு, வா வா வா. சார் நீங்க கிளம்புங்க, இங்க பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. தேங்க்யூ சார். இவனை தெரியுமா?
இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இல்லை சார். இவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவன் ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே சார். புரியுதா? ஆக்சுவலி நான் கேப் மறந்துட்டேன், எடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஓகே சார். பாய் பாய். பாய். வண்டி எடுங்க, இந்த ஆளை கண்டுபிடிக்கணும். யார் யார் போட்டோலாம் அனுப்பி சாவடிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். மறுபடியும் அவரு வந்தா கோவிந்தா. வாய்ப்பே இல்லப்பா. அவரும் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாரு, கண்டிப்பா நம்மள தேடி வருவாரு. சான்ஸே இல்ல. எதுக்கு? கொடுத்திருக்கிறது ஏன் நம்பர் ஆச்சே. ஓ, அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்க மாட்டேன்றான். அது வந்து சார், இது நைட் ஆச்சு சார், அதனால தான் கால் ரிசீவ் பண்ணல. எனக்கு கால் பண்ண கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே பாய் பாய். மேடம், ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்கிட்ட இருக்கிறது 2 புல்லட் தான். என்னது இது? நீ யாரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரன். என் பேரு பின்ட்டு, எல்லாரும் பாசமா பின்ட்டியான்னு கூப்பிடுவாங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல கார்ல இருந்து இறங்க. ஓ, விஷமா? நீங்க எதுக்கு விஷத்தை குடிக்கிறீங்க? என்ன விட்டு, நான் சாக போறேன். நான் உயிரோடவே இருக்க கூடாது. நைஸ் காமெடி. அதை நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கேன். இந்த துப்பாக்கியால சுட போறேன். ஹேய், உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா, இது 1 லட்சத்துக்கு மேலேயே வரும். மேடம், நான் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ரவுடி. மார்க்கெட்ல மரியாதையும் பிசினஸ்ல நேர்மையும் இருக்கணும். அதாவது கொலை பண்ணணும். நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா பாவம், பாவனியோட நிலைமை என்ன ஆகும்? எந்த பாவனி? என் பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணு. அவ என்னோட ஃப்ரெண்டு. நீ தினமும் அங்க வந்து நிக்கிறதும், அவளை பார்த்து நீ ஸ்மைல் பண்றதும் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அவ உன்னை ரொம்பவே லவ் பண்றா. அப்படியா? ஆனா அவ உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அவளோட அப்பா மிலிட்டரி ஆபீசர். உன்ன மாதிரி ரவுடி பையனுக்கு சத்தியமா கொடுக்க மாட்டாரு. कौन रही है? யாரா இவ? இவரு என்னோட அண்ணன். உங்களுக்கு பணம் தானே வேணும்? இந்தாங்க. இவரை மட்டும் ப்ளீஸ் விட்டுடுங்க. இவரை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பணம் பத்தாது. இந்தா, உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணு. ஆமா, அவளை நான் ரொம்பவே லவ் பண்ணேன். ஆனா நான் அங்க வந்து நின்றுட்டு இருந்தது அவளுக்காக ஒன்றும் இல்லை, உங்களை வாட்ச் பண்றதுக்காக தான். என்னது? என்னையா? உங்களை கொல்ல எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. யாரு யார் ஆர்டர் கொடுத்தாங்க?
ஃபோன் பண்ணு. சாரி ஃப்ரெண்ட், உன் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி மாதிரி. அவன் மோசம் போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை பற்றின எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அவகிட்ட மன்னிப்பாவது கேட்கணும். சந்தியா ப்ளீஸ் கால் பிக் பண்ணு. சார், எஸ் சந்தியாவை என்ன பண்ண? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். பாவம், கடைசி ஆசை என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை எதுவும் பண்ணிடாத. அவகிட்ட ஃபோன் கொடு. ஃபோனை கொடு. இவர் தான் டீல் கொடுத்தாரு, உங்க வீட்டுக்காரரு. வாட்? ஹலோ சந்தியா, என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. கௌரிஸ், நீங்க எங்க இருக்கீங்க? தெரியல, ஆனா ஐ அம் கிட்னாப்டு. வாட்? 50 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கொடுக்கலன்னா கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. அபி அனுப்பின மெசேஜ் இப்பதான் பார்த்தேன். நான் பண்ண தப்புக்கு இதை நான் தண்டனையை ஏத்துக்கிறேன். கௌரிஸ், நீங்க செஞ்ச தப்ப நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்தை நம்ம எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். டோன்ட் வரி. பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. போலீஸ் கிட்ட ஏதாவது போனேன்னா புருஷன் இல்ல, நான் போக மாட்டேன். சாரி. மேடம், என்னாச்சு மேடம்? கிட்னாப். என் புருஷனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. 50 லட்சம் ரூபா பணம் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க மேடம்? எனக்கு பணத்தை விட என் புருஷன் தான் முக்கியம். வாவ், இந்திய திருமகள். சீதாவுக்கு அப்புறம் நான் டைரக்டா உங்களை தான் பார்க்குறேன் மேடம். உங்களை கொல்லணும்னு யார் எனக்கு பணம் கொடுத்தாங்களோ அவரை காப்பாத்துறதுக்காக நீங்க பணம் தரேன்றீங்க. என்ன கொன்னுடாத, என்ன விட்டுடு. அட போங்கப்பா, இந்த தொழிலே சரி வரல. சார், சார், மேடம் உங்க காலையே விழுந்துட்டாங்க. இவங்க லவர் ஓடிட்டாங்க, உங்க லவர் கை கொடுத்துருக்குறாங்க. ஒரு விதத்துல இத புருஷன் கைவிட்டு உங்க பொண்டாட்டி செத்து போன மாதிரி. வாட் அ காம்பினேஷன். பாண்டு இல்ல மேடம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறாங்க. எக்க தப்பா ஆச்சுன்னா கிட்னியை பிடிங்க கையில கொடுத்துருவாங்க. வண்டியை ஓட்டுங்க நொய் நொய்ன்ட்டு. சாரி சார். ஃபர்ஸ்ட் லவ் நஷ்டம், செகண்ட் லவ் லாபம். சாரி. இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ, ராம் பிரசாத். ராம் பிரசாதா? நீங்க யார் பேசுறது? நான் அர்ப்பிதா. இந்த ராம் பிரசாத், விஜய் பிரசாத் அப்படிலாம் யாரும் இல்லைங்க. இது அர்லீஸ்வரன் தானே? ஹர்லேஸ்வரனா? ராங் நம்பர். யோ, நீ யாருக்கே ஃபோன் பண்ணிருக்க? அதுவும் இந்த நேரத்துல? எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா?
பொண்ணுங்களுக்கு இந்த டைம்ல ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறீங்களே. வெய்யா போன சொன்னதா வைப்பியா? அது மட்டும் இல்லாம உங்க வாய்ஸ் ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஐ லைக் இட். ஐ லைக் யுவர் வாய்ஸ். திரும்பவும் நீ ஏன் இங்க வந்திருக்க? என்ன மேடம், நானும் உங்க கூட வரேன் மேடம். எதுக்கு? ஓ, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது மேடம். என் உடம்புல 1/4 கிலோ கறி கூட இல்லை, என் கண்ணில் வெறும் 2 புல்லட் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல மேடம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட வரேன் மேடம். சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாவது உங்கள் புருஷனை நான் காப்பாற்றுறேன். ஒரு வேளை நான் உயிர் பொழைச்சேன்னா பாவனிக்கிட்ட சொல்லி எங்கள் 2 பேரை சேர்த்து வைக்கிற பொறுப்பு உங்களோட தான், இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். என் புருஷன் என்ன கொல்ல சொல்லி உன்னையே இங்க அனுப்பி விட்டாரு? சந்தேகம்தான் மேடம். உங்க புருஷனுக்கு நீங்க வேற ஒருத்தர் மேல அஃபேர் வச்சிருக்கிறதா அவரு சந்தேகப்பட்டாரு. ஓ, நான் காஃபி ஷாப்ல ஒருத்தர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா, என் புருஷனுக்கு 10ல இருந்து 16 பொண்ணுங்க கூட அஃபேர் இருக்கு. அப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேனா, என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என் புருஷனோட ஃப்ரெண்ட் அவரு. என் புருஷன் எந்தெந்த பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்காருன்ற டீடைல்ஸ் கொடுத்தாரு. அவரு இந்தியால இருந்து துபாய்க்கு போய் செட்டில் ஆக போறாரு. கடைசியா என்ன மீட் பண்ணிட்டு என் புருஷன் என்ன தப்பு செய்யறாருன்னு சொல்லிட்டு போனாரு. நான் கூட பாருங்க உங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க என்னடானா இந்த உலகம்னா என்னங்கிறத எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ மேடம். மேடம், உங்க புருஷன் அவங்க கிட்ட மாட்டினது சரியா போச்சு. சில பேருக்கு அடி வாங்கினாதான் புத்தி வருங்க. மேடம், நீங்க ஏன் மேடம் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? when I am here, why fear? மறுபடியும் ஃபோன் பண்றியா? இப்போ இருக்குடா மகனே உனக்கு. ஹலோ ஹலோ, யாரு? ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதே சேம் கியூட் வாய்ஸ். ஓ, நீங்களா? வேற என்ன விஷயம்? அது வந்து நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க என்னோட வாய்ஸ் ஹாட் அண்ட் கியூட் அப்படின்னு? நான் வாய்ஸ் கேட்டு எதிர்காலத்தை சொல்லிடுவேன். என் எதிர்காலத்தை சொல்லுங்க. நீங்க பாக்குறதுக்கு ஒரு சுட்ட கத்திரிக்காயா இருந்தாலும் உங்க மனசார நீங்க ரொம்ப நல்லவருங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு உங்க பொண்டாட்டி தவிர மத்த எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரிவாங்கல்ல. உங்களுக்கு காக்கி கலர்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம். நீங்க சொன்னது எல்லாமே சரி, ஆனா நான் மட்டும் ஹெட் கான்ஸ்டபிள் இல்ல, PSI. Oh my god, PSI. I love PSI. அப்படியா? அப்படினா உண்மையிலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கலாம். Really? ஓகே, நான் பிஸியா இருக்கேன். I'll catch you later. Bye, hot boy. ஹலோ. Oh shit. மேடம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. என் அப்பா எங்க அம்மா கூட வாழ்க்கையே வாழல, பாத்துக்கங்க. என்ஜாய் பண்ணிட்டான். கடைசியா 2 குழந்தைங்களை கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த நாசமா போனவன் இப்ப மட்டும் என் கையில மாட்டினானா அவன் நெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு இந்த கன்னை அவன் வாய்க்குள்ள விட்டுருவேன். இந்த கதையெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம், என்ன மாதிரி பசங்கள்லாம் எதுக்காக ரவுடிசம் பண்ண வராங்கன்னு உங்களை மாதிரி ஆளுங்க தெரிஞ்சுக்கணும் மேடம். ஒரு வழியா சென்னை வந்தாச்சு.
பொழுது விடியும் போது நான் யாரோ நீங்க யாரோ. ஒரு விஷயம் கேட்கவா? ஒருவேளை என் அப்பா போட்டோ இருந்த இடத்துல என் போட்டோ இருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன ஃப்ளர்ட்டிங்கா? ஹலோ, வேணும்னா சொல்லுங்க, அக்கான்னு கூப்பிடுறேன். அதை விட்டுட்டு இல்ல, ஆக்சுவலி ஸ்மார்ட்டான பசங்க என்ன அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. மேபி உங்க அப்பா போட்டோ இருந்த இடத்துல உங்க போட்டோ இருந்திருந்தா பிடிச்சிருக்குமோ என்னவோ. இல்ல, நான் இப்படியே சும்மா இருந்துடக்கூடாது. யோ, நிறுத்தியா? பாட்டை சேஞ்ச் பண்ணு. யோ, காது கேக்குதா இல்லையா? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டியை நிறுத்தியா? என்ன சார், பாட்டு பிடிக்கல? யோ, நிறுத்தியாங்கிறல்ல. என்னையா பண்ணிட்டு இருக்க? வண்டியை நிறுத்தியா? நிறுத்தியா? பாட்டை சேஞ்ச் பண்ணுங்கறல்ல. நீ மட்டும் இப்போ வண்டியை நிறுத்தலனா என் பொண்டாட்டிய கொன்னு. உங்களுக்கு நான் உதவுனேன்னா பெத்த தாயை மோசம் பண்ணதுக்கு சமம். நீங்க என்ன கொன்னாலும் சரி, என் பொண்டாட்டிய கொன்னாலும் சரி, என் தர்மத்துக்காகவும் என் தேசத்துக்காகவும் எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. இங்க பாரு, உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு புரிய மாட்டேங்குது. அதை புரிய வைங்கிற. நான் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்? போனை கொடுங்க. போன எதுக்கு? கொடுங்க போனை. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோவா? என்ன வீடியோ? இப்ப நீங்க பண்ற இந்த நல்ல காரியம் இருக்கே, அதை பார்த்து 4 முஸ்லிமுக்கு திருந்தினா சரி. போனை கொடுங்க. இங்க பாரு, நாங்க பண்ணிட்டு இருக்கிறது நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்காக தான். அப்போ அல்லாவுக்காகன்னு சொன்னீங்க? ஆமா, அல்லாவை காப்பாத்துறதுக்காக தான். அப்படியா? நம்மளை காப்பாற்ற தான் அல்லா இருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்பத்தான் புரியுது அவனை காப்பாற்ற தான் நாம இருக்கோம். இங்க பாரு அல்தாஃப், நீயும் ஒரு முஸ்லிம் தான், நானும் ஒரு முஸ்லிம் தான். இப்ப என்ன பண்ணணுங்கிறத நீயே சொல்லு. फितरत है इंसान की तोड़ना, न जोड़ना उसने सीखा है। कुदरत की नजरों से बचना खुद ही को दिया धोखा है। कयामत की अंजाम से बचता है, वही खुदा का परिंदा है। शहादत के मादम पे हंसता है, इंसान नहीं वो दरिंदा है।
ஒரிஜினல் முஸ்லீம் தானே? இப்போ நான் சொன்னது குரான்ல எந்த பேஜில் இருக்கு சொல்லு. அது வந்து அது அல்லாஹ் கி கஸம் 3வது பேஜ்ல இருக்கு. இது குரானோட வார்த்தைகளே இல்லை. அல்லாஹ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா இந்த பொய் கசத்தை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க உண்மையிலே வெக்கப்படணும்யா. விடுங்க. குழந்தைங்க என்ன பண்றாங்க? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்கலான் இருக்கேன். வா, உங்க பசங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகணும். ஏழை முஸ்லீம் பசங்க துப்பாக்கியை பிடிச்சி நெருப்புல வேகணும். அப்படிதானே? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் வாடகைக்கு இருக்கிறது ஒரு இந்துவோடது. அவன் வீட்டை வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கிறான். அவன் ஹோமம் பண்ணிட்டு தான் எனக்கு சாவியை கொடுத்தான். என் பொண்டாட்டி இருக்காள, ஊதுபத்தி கற்பூரம் பூ மாலை எல்லாம் காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி தான் உட்காந்து விற்கிற. இந்த நாட்டில் பூவையும் பழத்தையும் விட சிக்கனும் மட்டனும் விற்கிற முஸ்லீம் தான் அதிகம். தெரிஞ்சுக்க. எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து வாங்குறாங்க, நம்பிக்கையோட வந்து வாங்குறாங்க. நாம நிலாவை தொழுகிற மாதிரி அவங்களும் நிலாவை தொழுகிறாங்க. நாம விரதம் முடிச்சு பிறைய பார்க்கிறோம், அவங்களும் நிலாவை பார்த்து தான் அவங்க விரதத்தை முடிக்கிறாங்க. எத்தனையோ இந்து கோவில்களை முஸ்லிம்கள் கட்டினது இல்லையா? எத்தனையோ கூலி வேலை செய்யற இந்துக்கள் தர்காக்களுக்கான கற்களை கொண்டு வந்து கொட்டலையா? இது புரிய வேண்டாம்? உங்களை மாதிரியே யோசிச்சிருந்தா நம்ம நாடு பிஸ்மில்லா கான் மாதிரி ஒரு இசை கலைஞரையும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு விஞ்ஞானியையும் பார்த்திருக்கவே முடியாது. அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ல வர? அல்லாஹ் சொன்னபடி. அல்லாஹ் சொன்ன மாதிரியா? அப்படின்னா எங்களை எதுவும் பண்ணிடாத. வண்டி நிறுத்தல்தா. இப்பவும் உங்களுக்கு குதா மேல நம்பிக்கை இல்ல? உங்களை காப்பாத்துவாருன்னு நம்பல இல்ல? இந்த பாரு அல்தா, எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அல்தா. வண்டியை நிறுத்து. அப்ப என்னமோ போன்ல சொன்ன அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்க கூடாதுன்னு. நீங்க பண்ற வேலை அல்லாவுக்கே பிடிக்கல போல. அதனாலதான் உங்களை என் காருக்கு வர வச்சிருக்காரு. இப்போ நான் உண்மையான தர்மத்தை ஃபாலோ பண்ண போறேன். அல்தாஃப், வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்த சொன்ன. அல்தாஃப், வண்டியை ஸ்லோ ஓட்டு அல்தாஃப். அல்தாஃப், 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 வண்டியை மெதுவா ஓட்டு அல்தாஃப். அல்தாஃப், வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்தியா? சொன்னா கேளு. அல்தாஃப், ஒண்ணும் பண்ணிடாத. எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. அல்தாஃப், வண்டியை நிறுத்து. அல்தாஃப், இதை பாரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வண்டியை நிறுத்து அல்தாஃப். அல்தாஃப், ப்ளீஸ். அல்தாஃப், வண்டியை நிறுத்து. அல்தாஃப், அல்தாஃப், என் ஆளுங்களுக்கு இப்பயே ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டியை விட சொல்றேன். வண்டியை நிறுத்து தயவு செஞ்சு. யா அல்லாஹ். ஏய், லெஃப்ட்ல போடா. சாரி சார், நாங்கள் சென்னைக்கு ரைட்டில் தான் போகணும். நீங்கள் லெஃப்டில் போகணுன்னா லாரியில் போயிடுங்க சார். ஏய், சொல்றது புரியலையா? லெஃப்ட்ல போடா. சரி, போகிறேன் சார், போகிறேன் சார். ஓயா, போ.
ஹலோ ஹலோ உஸ்மான். நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உஸ்மான் உயிரோடவே இருக்க மாட்டான். நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. நீ யாரா? உஸ்மான் எங்க? நீ யாருன்னு முதல்ல சொல்ற. நான் யாருன்னு சொல்றதுக்கு பதிலா பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி ஓடுறான்? இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு நாளும் தூக்க கலக்கத்துல சொல்ற வார்த்தை எனக்கு ஒரு சொந்த கார் வேணுங்கிறது தான். கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. உங்க கனவு கனவாவே தான் இருக்கு. உங்களோட வலிய நான் எத்தனை நாள் தான் பாக்குறது. அதுக்காக தான் நான் பூ வித்து காரை தொடச்சு கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கேன். அந்த பணம் எல்லாம் பத்தாதுங்க. அதுக்காக தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பூ விற்கும் போது சிக்னல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஒவ்வொரு நாளும் என்ன கெட்ட எண்ணத்தோட பார்த்தா. அந்த ஆள்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நாம ஏழைங்க. ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம். ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த உடம்பு என்னோடதில்ல நினைச்சுக்கிட்டு நாம கூட இப்ப போயிருக்கேங்க. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பாண்டு, எங்க பாண்டு, என்னாச்சு உங்களுக்கு? இவனை விட மாட்டேன் சார், விட மாட்டேன் சார். நீங்க எவ்வளவு நேரமா பார்த்த வீடியோல என் பொண்டாட்டி இருக்கா சார். இவனை கொல்றேன் சார், இவனை நான் கொல்றேன் சார். இவனை கொண்டுட்டா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருவாங்களா? ஆமா பாண்டு அண்ணா, புவன் சொல்றது சரிதான். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணி என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க மேடம். சரி, நாங்க எங்க வரணும்? எங்க வரணும் அப்படிங்கறத உஸ்மான் சொல்லுவான். சரி, வரோம்.
பாருங்க கஜலட்சுமி ராகவி மேடம், ப்ளீஸ் ஏதாவது பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி பெங்களூர் போயிடுங்க. இல்ல, நான் போக மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் எங்க கூட வர்றது சரி கிடையாது. நீங்க இப்ப போகலன்னா என் மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு நினைப்பேன். எஸ். நான் போறேன். ஆனா மெசேஜ் பண்ண பொண்ணு என்ன ஆனான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கேட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். ஏற்கனவே நான் எரிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், என் மேல கை வச்சு சுட்டுக்கிறீங்க. பேசாம போங்க, இன்னொரு நாள் சொல்றேன். அது நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு எனக்கு கேரண்டியே கிடையாது. இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவளுக்கு மெசேஜ் பண்ண, நோ ரிப்ளை. கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப். அப்போ அந்த புக்கில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்க்கு நான் அந்த புக்கையும் ஒரு லெட்டரையும் எழுதி போஸ்ட் பண்ணேன். ஆனால் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ராகவி மேடம், இங்கே பக்கத்தில் தான் ஹைவே இருக்கு, கிளம்புங்க. பாய். சார், புக்கு அந்த மேடத்தோடது விட்டுட்டு போயிட்டாங்க. ஹேண்ட்பேக் கூட இங்கே இருக்கு. அதே புக்கு ராகவி தான் அந்த பொண்ணா? அப்படின்னா நான் காதலிச்சது மெசேஜ் பண்ணது இவளுக்கு தானா? ஏன், என்னாச்சு? திரும்ப ஏன் வந்தீங்க? நான் உங்ககிட்ட அந்த பொண்ணு விஷயத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா, நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன், லெட்டர் கூட போட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சதா உன் மகா மோசக்காரி, ஏமாத்துக்காரின்னு. எப்படி சொல்றீங்க? அவளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு.
அதை மறைச்சது மோசம் இல்லையா? வியாதியா? என்ன வியாதி? மறதி. சேம் அப்படியே உங்கள மாதிரி. மெசேஜ் வராதப்போ நினைச்சேன், ஏன்னா நானும் உனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லைல்ல. இந்த புக் வந்தப்போ நான் ஊர்லயே இல்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த புக் எனக்கு கிடைச்சது. அதுல நீ எழுதியிருந்த நம்பருக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஆக்சுவலி இந்த புக்கை கொரியர் பண்ணிட்டு 1 மாசம் வெயிட் பண்ணேன். உங்ககிட்ட இருந்து ரிப்ளையே வரல. அதனால தான் நான் சிம்மை மாத்திட்டேன். அந்த அமெரிக்கா பையன் 2 வருஷம். அதெல்லாம் பொய் தான். கொஞ்சமாவது உண்மை பேசுமா? அமிர்தா. வாட்? என்னோட உண்மையான பேருங்க அமிர்தா. லவ் ஸ்டோரி சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நீதான்னு. ஆனா நான் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசாமவே இருந்துட்டேன். உன்னோட கார்ல புக்கு தொலைச்சது நான் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு என்னமோ நம்ம லொகேஷனுக்கு பக்கத்துல வர வர நான் நல்லவனா மாறி ரொம்பவே நான் ரிஸ்க் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இறங்கி ஓடிட்டுமா? வேண்டாம் விடுங்க. உங்களுக்காக இல்லைனாலும் என்னுடைய லவ்வருக்காக நான் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அலீம் பாய், உங்க அம்மா இப்ப நல்லா ஆயிட்டாங்க. என்ன? என்னோட அம்மா நல்லாயிட்டாங்களா? யா அல்லாஹ், உங்களுக்கு கோடிக்கணக்கில் நன்றி. என்னோட அம்மா பொழைச்சிட்டாங்க. அல்லாஹ் கிஷா, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க பாய். நம்ம ஊர் பூஜாரி பையன் மட்டும் வந்து ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தானா, உங்க எதிர் வீட்டு ராம் பிரசாத் சரியான நேரத்துக்கு பணம் கொடுத்து உதவாம இருந்திருந்தா உங்க அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. பாய், சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க, நீங்க ஏதோ அல்லாவோட வேலையை பார்க்க போயிருக்கீங்களாமே, அதனால பாதியிலேயே விட்டுட்டு வந்துட வேண்டாம்னு சொன்னாங்க. போனை வைக்கட்டுமா? நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் போங்க. பாய், இது சரியில்லை. நீ வாய மூடுடா. யாரு குறுக்க வந்தாலும் இதான் கெதி.
போங்க போங்க. என் மனசு மாறுறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரம். உஸ்மான், அவன் குறுக்க வந்தா நான் அவனை சுட்டுட்டேன். நாம பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் உஸ்மான். அவங்கள விட்டுடு, அவங்கள விட்டுடு. நாம இது எல்லாத்தையும் விட்டுடலாம். வேற வேலையை பார்க்கலாம் உஸ்மான். உஸ்மான், ஐ மேடம், ஒர்க் ஆகுதே. வேண்டாம் வேண்டாம்.
கடைசியில் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? நம்ம அல்தாஃப் பண்ண வீடியோ வைரல் ஆச்சு, பெரிய நியூஸா மாறிடுச்சு. ஜாதிக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லைன்னு அந்த மகானோட சாவு மூலியமா எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாரு. புவன் அப்புறம் ராகவி, சாரி கஜலட்சுமி, சாரி அர்ப்பிதா, சாரி அமிர்தாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கௌரீஷ் ஆர்த்திய தன் தங்கச்சியா ஏத்துக்கிட்டாரு. பாண்டு கார் வாங்குறதுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாரு. பிண்டு பண்ணாத சாகச வேலை, அப்புறம் கடைசியில ஏற்பட்ட இந்த மனமாட்டம் எல்லாம் சஞ்சனா மூலியமா பாவனி அப்பாக்கு தெரிய வந்து அவங்க 2 பேரோட லவ்வுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ராகவி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி கடைசியில வந்த எஸ்ஐக்கு ப்ரமோஷன் கிடைச்சது.